Hi friends, welcome to Tamil Food Time channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா prawn chintamani ரெசிபி எப்படி பண்றதுன்னு தான். So first இதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கிறோம். அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் தேவையான அளவு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். நான் வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து நல்லா மெல்லிசா கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். சின்ன வெங்காயம் யூஸ் பண்றதா இருந்தாலும் ஒரு 1/2 கப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோ இந்த டிஷ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். நம்ம மெயினா வெங்காயம் ஆட் பண்றோம். வரமிளகா வந்து சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதையும் வந்து ஆட் பண்றோம். இந்த டிஷ்க்கு தேவையான காரத்தை வந்து அந்த வரமிளகா மட்டும் தான் தரப்போகுது. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறோம். சோ ரொம்ப வந்து சிம்பிளான டிஷ் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு 6 ல இருந்து 7 உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் சீட்ஸை எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா பிச்சு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிருக்கேன். இது வந்து டிஷ்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வெங்காயத்தோட நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1/2 கிலோ prawns வந்து ஆட் பண்ண போறேன். அது நல்லா மஞ்சள்தூள் கல்லுப்பு போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சிக்கன் சிந்தாமணி வந்து போட்டுருக்கோம். சிக்கன் வேகிறதுக்கு கூட கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனா வந்து prawn பாத்தீங்கன்னா சீக்கிரமே வந்து உங்களுக்கு வெந்துரும். சோ இப்போ prawn-ஐ வந்து அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோட நல்லா வதக்கிட்டு ஒரு 5 minutes மீடியம் ஹீட்ல வந்து நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா உங்களுக்கு அந்த prawn எல்லாம் நல்லா இந்த மாதிரி வெள்ளை கலர்ல ஓரளவு வந்து வெந்து வந்திருக்கும். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான மஞ்சள்தூள் கொஞ்சமும் அப்புறம் 1 டீஸ்பூன் தேவையான அளவு உப்பும் வந்து கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் வந்து நல்லா நம்ம mix பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் வந்து இன்னும் ஒரு 2 to 3 minutes நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா அந்த உப்பு எல்லாம் prawnல நல்லா சேர்ந்து அந்த prawnல இருந்து வந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் நல்லா வத்தி வந்துரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes நம்ம அப்படியே விட்டோம்னா அந்த எண்ணெய் எல்லாமே வந்து மேலே நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு 1/4 கப்பு மட்டும் தண்ணி நம்ம வந்து விட்டுக்கலாம். இதிலே ஆல்மோஸ்ட் வந்து prawn வந்து நல்லா அந்த வெங்காயம் வரமிளகா அந்த எசன்ஸ் வந்து நல்லா இறங்கி இதிலே ஆல்மோஸ்ட் வந்து வெந்திருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் prawn ட்ரையாக இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 கப் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 to 3 minutes வந்து மீடியம் ஹீட்டில் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப எம்மியான prawn சிந்தாமணி வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த prawn சிந்தாமணியோட நல்லா சுட சுட சாதம் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் வந்து சாம்பார் ரசம் அதுக்கு கூட நம்ம சைட் டிஷ்ஷாக வந்து எடுத்துக்கலாம். அண்ட் நான் வெஜிடேரியன் சர்வ் பண்ணுறப்பையும் இது வந்து ஒரு நல்ல ஸ்டார்டராக வந்து போகும். ஸோ இந்த prawn சிந்தாமணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப இந்த ஒரு வெங்காயம் வரமிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான டைம்லேயும் நம்ம பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம வீடியோக்கு கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.